எல்லாருக்கும் வணக்கம். நான் நிமல் ராகவன். நான் இப்போ இருக்க இடம் வந்து ஆர் புதுப்பட்டினம், ஆவுடையார் கோயில் வட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. மீமிசல்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, 1 கிலோமீட்டர் தான். ஸோ கடலோட கிராமம் இது. ஸோ இங்கே ஒரு 50 மீட்டரில் தான் கடல் இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளாகவே வந்து ஒரு ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கார்த்தின்னு ஒரு பிரதர் வந்து போட்டிருந்தார். என்னன்னா ஒரு 5-6 பெண்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஊற்று தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுலேயே நிறைய பேர் வந்து என்னை டேக் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இது சும்மா லைக்ஸுக்காண்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அங்கே இருக்க மக்கள் நிறைய பேர் ரீச் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு பிரதர் ஒருத்தர்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் இங்கே நேரில் வந்தேன். இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுது. அது லைக்ஸ்காண்டி போடப்பட்ட வீடியோ கிடையாது, அது ஒரு உண்மையான வீடியோ தான். இங்கே இருக்க கிராமத்துக்கு ஒரே ஒரு நீராதாரம் அந்த ஊற்று தண்ணி தான். அதை தாண்டி வந்து அளவு கடந்த பெண்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற விஷயம் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். நைட்டு 12 மணி வரைக்கும் இங்கே உட்காந்து தண்ணி எடுக்கணும். அதுக்காக லைட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. 2026 பிப்ரவரியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இங்கே நிறையா விஷயம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன், இதை என்ன பண்ணால் சரியாகும், இது காரணம் என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறேன். நான் காட்டுறேன் இந்த இடம். ஸோ இதுதான் அந்த இடம். இங்கே பார்த்தாலே தெரியும், ஒரு அக்கா தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து இதுதான் கடல். ஒரு 50 மீட்டரில் தான் கடல் இருக்கு. ஸோ அது வந்து கடல்லேருந்து பக்கத்தில் நிறைய இடத்துல ஊற்று மாதிரி எடுத்து இங்கே தண்ணி இல்லாதப்ப எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க போல். அடுத்து ஊற்றுக்கு போயிடுவாங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நான் பக்கா எடுத்துட்டு போய் தண்ணி வச்சு வடிகட்டி அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ஆட்கள் பண்ணிட்டு. தண்ணி நல்லா இருக்காது. அக்கா இந்த தண்ணி தாங்க கொஞ்சம். தண்ணி சூப்பராக இருக்கு.